ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் இந்த நாள் வேத தியானத்துக்கென்று ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 33, 18 முதல் 20 வசனங்கள். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்தபின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளி காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். அதை குறித்து பல முறை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் கூட யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான பகுதிகளை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். குறிப்பாக யாக்கோபு பதான் அராமிலிருந்து தன்னுடைய 2 மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அவன் அழைத்து கொண்டு ஆண்டவரால் வழிநடத்தப்பட்டு பெத்தேலுக்கு போகும்படியாக அவர் புறப்பட்டு வருகிறார். வருகிற வழியில் நடைபெற்ற சில சம்பவங்கள் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளாக இருக்கிறது. அப்படி புறப்பட்டு வருகிறவர், பெத்தேலுக்கு போகும்படியாக புறப்பட்டு வந்தவர், ஒரு காலகட்டத்தில் சீகேம் என்கிற அந்த பட்டணத்தில் தங்கி கூடாரம் போட்டு அங்கே சில காலம் குடியிருக்கிறார். அங்கே குடியிருந்த பொழுதுதான் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் அந்த தேசத்து, அதாவது அந்த பட்டணத்து ராஜாவுடைய குமாரனால் சீரழிக்கப்பட்டு, அது நிமித்தம் யாக்கோபின் குமாரர்கள் லேவியும் சிமியோனும் எழும்பி அந்த பட்டணத்து ஆண்மக்களெல்லாம் கொன்று போட்டார்கள். மிக பெரிய ஒரு சாட்சி கேடும் இவர்கள் கொலைகாரர்களாக மாறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடைபெற்ற இடம் அந்த சீகேம். பெத்தேலுக்கு புறப்பட்டு போனவர் அந்த சீகேமில் வந்து கூடாரம் அடித்து தங்கிவிட்ட அந்த நிகழ்ச்சி தான் இத்தனை பெரிய சாட்சி கேட்டுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. அப்படி நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்தும் அதுக்கு முன்பு நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளை குறித்து நாளை தியானம் பண்ணி நமது வாழ்க்கையில் நாம் சீர் செய்ய வேண்டிய சில காரியங்களை சீர் செய்து சிறப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். நீங்கள் 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அந்த 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தேவ தூதர்களை சந்தித்திருக்கிறார். தூதனானவரோடு அவன் போராடி அவன் ஆசீர்வாதம் பெற்று திரும்பி வந்திருக்கிறான் என்று மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிகளை இந்த 32ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். 32ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அப்படி தூதர்களை சந்தித்த பகுதியும் மற்றும் இதே 32ஆம் அதிகாரத்தில் தான் தூதனானவரோடு அவன் பிந்தி தனித்திருந்து போராடி மேற்கொண்டதை குறித்தும், யாக்கோபு என்கிற பெயரை இஸ்ரவேல் என்று ஆண்டவர் மாற்றினாரே, அந்த மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றதும் இதற்கு முன்பு தாங்க. இந்த சீகேமிலே குடியேறினானே, அதற்கு முன்பு தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்கிற நிலைமையிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் என்கிற நிலைமைக்கு தரம் உயர்த்தினார். யாக்கோபு என்று சொன்னால் அவன் ஏமாற்றுக்காரன், தட்டி பறிக்கிறவன் என்றெல்லாம் அர்த்தம். அப்படி ஏமாற்றுக்காரன், தட்டி பறிக்கிறவன் என்கிற ஒரு நிலையிலிருந்து இஸ்ரவேல் என்கிற நிலைமைக்கு தேவன் உயர்த்தினார். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு அப்படின்னு அர்த்தங்க. இப்படி யாக்கோமா இருந்து இஸ்ரவேலாய் தரம் உயர்த்தின பிறகு அவர் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்தால் அது ஒரு ஏமாற்றம் தாங்க. உடனடியாக அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஒன்றும் நடந்து விடவில்லை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் யாக்கோபாகவே தொடர்கிறார். சில நேரங்களில் பார்த்தால் தேவனுடைய பிரபை போல் நடந்து கொள்கிறார். இப்படி மாறி மாறி மாம்சத்துக்குரியவராகவும் ஆவிக்கிற நிலைமையிலே கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்தவராகவும் திரும்ப திரும்ப மாறி மாறி இப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெயர் மாற்றம் அடைந்தது உண்மைத்தான். தேவன் அவரை அடுத்த லெவலுக்கு உயர்த்தி பெயர் மாற்றம் கொடுத்தது உண்மைத்தான். ஆனால் பெயர் மாறினதை தவிர ஆள் மாறலைங்க. அப்படித்தான் இவருடைய நிலைமை ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் அப்படி பெயர் மாற்றம் பெறுகிறோம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறோம், உலகத்தை விட்டு வேறுவிக்கப்படுகிறோம். ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை மாறுவதே இல்லை. பெரிய மாற்றத்தை ஒன்றும் நம்ம எதிர்பார்க்க முடியறதில்லை. பழையபடியே தான் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். எத்தனை ஒரு துக்கமான விஷயங்க. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபின் வாழ்க்கையை தொடர்ந்து கவனித்து பார்த்தால் நமது வாழ்க்கை அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்து எந்தெந்த பகுதியில் சரி செய்யணும், சரி செய்யணுங்க. இப்படி கவனித்து பாருங்கள். நீங்கள் 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி 2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரேல் புத்திரர் நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை. ஆண்டவர் அவனை தொட்டார். அவன் நொண்டி நொண்டி நடந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் எப்படி செய்தார்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய நடையை கர்த்தர் மாத்துறாருங்க. அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் நடையை மாத்துறார்? இனிமேல் யாக்கோபே, நீ என்னை தான் சார்ந்து வாழ வேண்டும். என்னை சார்ந்து வாழ்கிற நீ உன் நடவடிக்கைகள் நடைகளில் பெரிய மாற்றம் உண்டாக வேண்டும். பழைய மனுஷனாக இருக்கப்படாது, பழைய யாக்கோபாகவே இருக்கக்கூடாது. நடைகளிலே, வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் இருக்க வேண்டும். என்னை முகமுகமாய் சந்தித்து நீ, தூதர்களை சந்தித்து நீ, உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். உன் நடவடிக்கையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், பேச்சிலே மாற்றம், சிந்தனையில மாற்றம், இப்படி மாற்றம் ஏற்பட வேண்டும். நீ ஒரு மாறின மனுஷனாக இருக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காகத்தான் யாக்கோபின் நடையை கத்த மாத்துறார்கள். இது ஒரு அடையாளம். யாக்கோபின் வாழ்க்கையில யாக்கோபு கடந்த காலத்தை போல் இருக்கக்கூடாது. இனி எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதில் இனி இஸ்ரவேலை போல் நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளத்தை வைத்தார். அதுதான் அவன் நொண்டி நொண்டி நடந்தான். நம்ம வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் சில அடையாளங்களை வைக்கிறார். எதுக்கு? நாம் சிலவற்றை மறக்கக்கூடாது என்பதற்கு ஆண்டவர் சில அடையாள குறிப்புகளை வைப்பாருங்க. நீங்கள் யோசுவாவின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோசுவா 5ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 15 வருஷத்தை வாசித்து பாருங்க. அங்கே சேனையின் அதிபதியாக கர்த்தர் யோசுவாவை சந்திப்பார். சந்தித்து உன் பாதரட்சி கழட்டி போடுன்னு சொல்லுவாருங்க. எதுக்கு அப்படி சொன்னாருங்க? யோசுவாவே, நீ நடக்கும் பொழுதெல்லாம் இனி நீ 2வது தான், நான் தான் முதல், எனக்கு முதலிடம் கொடுத்து நீ 2வது. என்னதான் திறமை இருந்தாலும், மோசேயின் கீழ் நீ அனுபவம் பெற்றவனாயிருந்தாலும், அந்த அனுபவம் உன் திறமை எல்லாம் 2வது தான். எனக்கு முதலிடம் கொடுத்து நீ நடந்து கொண்டால் நான் உனக்கு முன்பே போய் எல்லாவற்றையும் சரி பண்ணுவேன், எரிகோவை வீழ்த்துவேன், எல்லா காரியங்களும் செய்வேன். நீ மறக்கக்கூடாது என்பதற்கு ஒரு அடையாளங்க அது. நீ பாதரட்சி கழட்டி போடுன்னா, பாதரட்சி போடும் பொழுதெல்லாம் இதை மறக்கக்கூடாது. அப்படியே புதிய ஏற்பாட்டு வந்து பாருங்க.
பேதுரு சிறைச்சால் இருப்பார் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில். அங்கேயும் பாருங்க, சிமோனே பேதுருவே உன்னுடைய பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு சொல்லுவாருங்க. அந்த தூதனானவர் சொல்லுவார் சிறையிலிருந்து விடுதலையாக்கும் போது, என்ன அர்த்தம்? இனி பேதுரு பாதரட்சியை போடும் பொழுதெல்லாம் இந்த அற்புதத்தை மறக்கக்கூடாது. தூதரின் பாதுகாப்பு உண்டு. எப்படிப்பட்ட சிறையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை மறக்கக்கூடாதுன்னு ஒரு அடையாளங்க. இப்படி வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளம் இருக்கு. நமது வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் சில அடையாளங்களை வைப்பார். எதற்கு? எதிர்காலத்தில் இவைகளை நாம் சிந்தித்து நமது நடவடிக்கைகளை நடக்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் மாற்றம் இருக்கணும். பழைய மனுஷனாகவே பழைய நடவடிக்கை இருக்கக்கூடாது என்று யாக்கோபை உணர்த்துவதற்காகத்தான் அவர் தொட்டார். ஆனால் அப்படி ஒரு பெரிய மாற்றம் உடனடியாக யாக்கோபின் வாழ்க்கையில் நடக்கலைங்க. இதெல்லாம் நம்ம தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இது. சரிங்க, இப்படி யாக்கோபின் வாழ்க்கையில் நடந்தாலும் பெரிய மாற்றம் உடனடியே நடக்கலனாலும் இப்படி மாறி மாறி அவர் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை. யாக்கோபோடு கூடவே இருந்தார். அடிக்கடி தடுமாறும் பொழுதெல்லாம் உணர்த்தினார், நடத்தினார், சீர்படுத்தினார். பரலோகத்தின் தேவன் யாக்கோபின் வாழ்க்கையில் இரக்கமுள்ளவராகவே இருந்தாருங்க. இரக்கமுள்ளவராக இருந்து அவர் தொடர்ந்து வழிநடத்தலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இன்றைக்கு இது கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நீங்களும் நானும் கூட அநேக சந்தர்ப்பங்களிலே இப்படி உருமாற்றம் அடைந்து மறுரூபம் அடைந்து நடக்க வேண்டியவங்க நடக்காம படைபடியே நடக்கும் பொழுதெல்லாம் கூட கர்த்தர் கைவிடுதல்ல. ஸ்தோத்திரம். உணர்த்தி நம்ம சிட்சித்து பல நிலைகளை இரக்கத்தை காண்பித்து நடத்துறாருன்னா ஆண்டவர் எத்தனை இரக்கமுள்ள தெய்வம். அப்படி இரக்கம் காண்பிப்பதினாலேயே பழைய நிலைமையில் இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. மாற்றிக்கிடணுங்க. கேட்குறவங்க நம்ம நடை உடை பேச்சுகளிலே பழக்கங்களிலே சுபாவங்களிலே மாற்றம் இருக்கணும். பெயர் மாறி முக்கியம் அல்ல. நீ ஆசை எடுக்கும்போது எத்தனையோ பேர் கிறிஸ்துவ பெயர் மாறலாம். ஆனால் அதுக்கேற்றபோல் நடக்கணும். வாழ்க்கை மாறி இருக்கணுங்க. ஸ்தோத்திரம் என்பதை நினைவில் வைத்து சில அடையாள குறிப்புகளை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த அடையாளங்களெல்லாம் நினைவில் வைத்து நமது வாழ்க்கை எதிர்காலத்தை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நடக்க நடக்கையை ஸ்தோத்திரம் பலப்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய நடையா இருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவங்களை நடத்துவார். தேவத்திட்டெல்லாம் நிறைவேறும். என்னத்தான் இப்படி யாக்கோபு நடந்தாலும் அவர் வாழ்க்கையை பார்த்தீங்களா? என்னத்தான் அவர் தடுமாறி மாறி நடந்தாலும் கூட ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை. யாக்கோபை குறித்த தேவத்திட்டமே அவர் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது என்றார். நமது வாழ்க்கையிலும் தெய்வ திட்டமே தெய்வ சித்தமே நிறைவேறும். கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் ஒன்று, நாம் ஆண்டவரோடு இசைந்து நடப்பதில் கருத்தாக இருக்கணும் என்கிற சில அறிமுகத்தை இதன் மூலம் நம்ம பார்க்குறோம். சரிங்க, இது அறிமுகமாக வைத்து யாக்கோபின் வாழ்க்கையில் நடைபெற்ற சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகளை குறித்து தியானம் பண்ணி அதிலிருந்து இன்றைக்கு நமக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை எடுத்துக்கொண்டு நமது நடைகளை சீர்படுத்தி ஆண்டவரோடு சிறப்பாக நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. என் ஆவியில் அதிகமாக நான் உணர்ந்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை சொல்லுகிறேன். தெய்வ ஜனமே, இதை நீங்கள் கேட்டு எந்தெந்த விஷயத்தில் சீர்படுத்தி கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரோடு நடக்கிற நடக்கை சீர்படுத்துங்க. தேவ திட்டம் நிறைவேறும், தேவ சுத்தம் நிறைவேறும். அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும். நாம் பெத்தேலை நோக்கி போகிற கூட்டம் என்பது மட்டும் மறவாதிருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ முதல் நிகழ்ச்சியாக ஏசாவை யாக்கோபு சந்தித்தார். அந்த நிகழ்ச்சி பார்க்கலாம். ஏசாவை சந்தித்தல் 33ஆம் அதிகாரத்தில் 1-2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். 33 1-2-3 வசனம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவன் பிள்ளைகளையும் இடையிலும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன்கிட்ட சேர்ந்தான். ஏசாவை யாக்கோபு சந்தித்தார். இந்த சந்திப்பை குறித்து நம்ம பார்க்கணும். 32ஆம் அதிகாரம் முடிந்து
பெயர் மாற்றம் அடைந்து அவர் புறப்பட்டு வருகிறார். ரொம்ப சந்தோஷமா குதூகலத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சந்தித்தது, ஆண்டவர் இஸ்ரவேலின் தரம் உயர்த்தினது, ஆண்டவர் அங்கே ஆசீர்வதித்தார். 32ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழி விடமாட்டேன்னு சொல்ல ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் பெற்று புதிய பெயரை பெற்று புதிய பெயர், புதிய நட, புதிய எதிர்காலம் அப்படின்னு ஒரு புதிய மனுஷனாக சந்தோஷமா வரும் பொழுது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. ஏசா 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார் அப்படின்னு. எப்படி இருக்குங்க? இப்போதான் உற்சாகமாக புதிய பெயர், புதிய ஆசீர்வாதம், புதிய நடை அப்படின்னு உற்சாகமா வரும் பொழுது, தேவனை முகமுகமாக சந்தித்து விட்டு உற்சாகமா வரும் பொழுது ஒரு நியூஸ் வருது பாருங்க. யாக்கோபை நான் கொலை செய்வேன் சபதம் எடுத்த அந்த ஏசா, சகோதரனை ஏசா எதிர்கொள்ள வருகிறான் அப்படின்னா எத்தனை பெரிய ஒரு துக்கம் துயரம் இருக்கு பாருங்க. அநேக சந்தர்ப்பங்களிலே நம்ம ஆண்டவரோடு கூட அதிகமாய் நம்ம உறவாடி நல்ல ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து இனி நமது வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும், ஸ்தோத்திரம் என்றெல்லாம் தீவிரமாக மகிழ்ச்சியாய் புறப்படும் பொழுது இப்படி சில செய்திகள் வரும். ஆனால் அந்த செய்தியெல்லாம் அது நன்மைக்காகத்தான் இருக்கும், பயப்படக்கூடாது. இது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துர்ச்செய்தி கேட்டு நம் இருதயம் பயப்படக்கூடாது, கர்த்தருக்குள்ள திடமா இருக்கணுங்க. கவனிங்க, இப்படி புறப்பட்டு வருகிறான்னு கேள்விப்பட்ட உடனே யாக்கோபு மிகவும் பயந்தான். 32ஆம் அதிகாரத்துல 6ஆவது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார்கள் என்றார்கள் அப்படின்னு செய்தி வருதுங்க. இப்போ என்ன பண்றாரா, ஏசாவை சந்திப்பதற்கு பயந்தான். ஏன்னா ஏசாவுடைய ஆசீர்வாதங்களை திருட்டளப்பு எடுத்துக்கிட்டார். அது நிமித்தம் என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது நான் எழும்பி என் சகோதரன் யாக்கோபை கொலை செய்வேன் சபதம் எடுத்திருக்கிறாருங்க. நீ 27ஆம் கடைசி வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படி சபதம் எடுத்த ஒரு ஜென்ம விரோதியாக கருதப்பட்டவர் இந்த ஏசா. வாசிக்கலாமா? 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். அப்படி ஒரு சபதத்தோடு இருக்கிறவன் எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே பயந்து நடுங்கினான் யாக்கோபு. என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய குடும்பம் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் 2ஆக பிரிக்கிறார். ஏசாவின் கைக்கு தப்புவிக்கும்படி பிரித்து ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து அவர் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்கிறார். ஒரு பகுதி மேல் விழுந்து அவன் அடித்து பட்டாலும் இன்னொரு பகுதி தப்பித்து கொள்ளலாம் என்கிற ஒரு தந்திரத்தில் அப்படி செய்கிறாருங்க. 2 பகுதியாக பிரிக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை யாக்கோபு மறந்துட்டாருங்க. இவருக்கு ஏற்கனவே 2 பகுதி 2 பிரிவுகள் இருக்கிறது என்பது மறந்துட்டு தான் குடும்பத்தை 2ஆ பிரிக்கிறாருங்கப்பா. என்ன ஏற்கனவே 2 பகுதினா, ஒன்று இவர் குடும்பம், இன்னொன்று தேவனுடைய சேனை. அதை தான் முதல்ல வாசித்த 32ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் தேவனுடைய சேனை யாக்கோபை சந்திக்கிறது. ஏன் சந்திக்கிறது? யாக்கோபே பயப்படாதே, பரலோகம் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, பரலோக சேனை பாதுகாப்பாக இருக்கிறது என்று தன் பக்தனை பலப்படுத்துவதற்கு பின்னணியிலே பாதுகாப்பு சேனை இருப்பதை உணர்த்துவதற்காகத்தான் தூத சேனை சந்திக்கிறது என்றார். ஒன்று யாக்கோபின் குடும்பம், இன்னொன்று தூதர்களின் சேனை. இந்த 2 பகுதி இருக்கும் பொழுது யாக்கோபு எதுக்கு ஏசாவுக்கு பயப்பட வேண்டும்? பயந்து 2 பகுதியாக பிரித்து வைத்தார். என்றால் ஏசாவை பிரியப்படுத்துவதற்காக அல்லது ஏசாவின் கைக்கு தப்புவித்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தை அவர் செய்யறதுன்னு பார்க்கிறோம். தேவனை முகமுகமாக சந்தித்தவருக்கு, தூதனை சந்தித்தவருக்கு இப்படிப்பட்ட பயமும் இப்படிப்பட்ட ஒரு தந்திரமும் தேவையற்றது. யாக்கோபு ஒரு தந்திரசாலி, அது பழைய சுபாவங்க. அந்த சுபாவம் போகலை. பார்த்தீங்களா? என்னத்தான் நம்ம ஜெபம் பண்ணாலும்
உபவாசம் பண்ணாலும், நம்ம எத்தனை கூட்டங்களை நடத்தினாலும், எத்தனை கூட்டங்களை பங்கு பெற்றாலும் சில பழைய சுபாவம் மாறுறது இல்லைங்க. இவர் ஸ்கீமர், இவர் திட்டம் போட்டு காரியத்தை செய்து நம்பர் 1ங்க யாக்கோபு. அப்படிப்பட்ட ஒரு தந்திரசாலி. இப்போ அந்த பழைய சுபாவம் மறுபடி வேலை செய்து பாரு. நம்ம வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்களில் என்னதான் ஜபவராக இருந்தாலும் இந்த பழைய சுபாவம் தந்திரம், திட்டம் போட்டு கவுக்கிறது மாறுறது கிடையாது நிறைய பேருக்கு. இதெல்லாம் ஒரு துக்கமான விஷயங்க. ஸ்தோத்திரம். ஆக நம்ம மாறினதுக்கு அடையாளம் வாழ்க்கையில் வேணுங்க. நீங்கள் சகையை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் சகையை சந்திக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சந்தித்த உடனே இயேசுவோடு நடக்கும்போது என்ன தீர்மானம் பண்ணுறாருங்க? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். செகையும் நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இயேசுவை சந்தித்த உடனே ஆண்டவரோடு நடக்கும் பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகுதுங்க சகேயுவின் வாழ்க்கையில். சகேயு அவர் ஆயக்காரன், ஒரு பாவி என்று எண்ணப்பட்டவன். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், ரோமருடைய அரசாங்கத்தில் வேலை செய்தவன். அவன் கொள்ளையடித்து அதிகமாக வரியை வாங்கி மக்களை இம்சப்படுத்தினவன். ஊரை கொள்ளையடித்து உலையில போட்டவன் சொல்கிறோமே, அப்படிப்பட்ட கேரக்டருங்க. அப்படிப்பட்டவன் இயேசுவை சந்தித்த உடனே என்ன ஒரு மாற்றம் பாருங்க. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். யாரிடமாகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு பிரமாணத்தின்படி செயல்படுவேன்னு சொல்றாங்க. அவன் யூதன் தாவன் என்றான். இயேசுவை சந்தித்த உடனே ஒரு பெரிய மாற்றம் நடக்குது பாருங்க. அதன்படியே வீட்டுக்கு வந்து அவன் அறிக்கை செய்து போடவே அவன் செயல்படுறான். அப்போதான் ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஸ்தோத்திரம். இருதயத்தில் எடுத்த தீர்மானம், அந்த தீர்மானத்தின்படி செயல்படுகிற ஒரு கிரியை. இப்போ நம்ம மாற்றம் அடைஞ்சதுன்றதுக்கு அடையாளம் கிரியை இருக்கணுங்க. கிரியை இருக்கணும். பேர் மாறி பிரயோஜனம் கிடையாதுங்க. ஊர் மாறி பிரயோஜனம் இல்லை, சபையை மாற்றி பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையில மாற்றம் தேவை. யாக்கோபு தூதர்களை சந்தித்தது உண்மை, ஆண்டவர் முகமுகமாக பார்த்தது உண்மை, பெயரை மாற்றினது உண்மை. ஆனால் வாழ்க்கையில் அந்த மாற்றம் இல்லை. அந்த பழைய திட்டமிட்டு தட்டி பறிக்கிற அந்த தந்திரமன்ற சுபாவம் பாருங்க இப்போவும். அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். வாழ்க்கை மாறணும், பழைய சுபாவத்தில் மாற்றிக்கிடணுங்க. சோத்திரம். நாம் மனம் மாறினவர்கள் என்பதை நமது வாழ்க்கையில், பேச்சில், கிரியில் காட்டணுங்க. அதுதான் இந்த கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு சுபாவம், மோசமான சுபாவம் அது இல்லாதனால தான் தேசத்தில் கிறிஸ்தவம் 2% தள்ளாடிக்கிட்டு இருக்கு. கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, சோத்திரம். வாழ்க்கையில், பேச்சில் மாற்றங்கள் இருக்கா பார்க்கணுங்க. சரிங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை பார்க்கணுங்க. இப்படி சந்தோஷம் 32ஆம் அதிகாரத்தை யாக்கோபு சந்தோஷமா புறப்பட்டு வர்றார். சந்தோஷமா புறப்பட்டு வந்த உடனே ஒரு திடீர்னு ஒரு ஷாக் நியூஸ் வருது. ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு பயம், கலக்கம் உண்டாகிறது. அதுவும் ரொம்ப துக்கமான விஷயந்தாங்க. அது ஏசாவை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இப்பொழுது உண்டாகிறது. ஒரு குதூகலம், சந்தோஷம், திடீரென்று ஒரு துக்கம், துயரம், துர்ச்செய்தி, பயம், கலக்கம். நமது வாழ்க்கையை தேவன் அப்படித்தான் அமைக்கிறாரு. எப்பொழுதுமே ஒன்று போல இருக்கிறது இல்லை, மாறி மாறி வரும்படியாகத்தான் தேவன் அமைக்கிறாரு நம்ம வாழ்க்கையை. இங்கே யாக்கோபு பார்த்தோமா, மோசேயின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யாத்திரை 32ஆம் அதிகாரத்தை பாருங்க. 40 நாட்கள் சீனாய் மலையில தேவனோடு இருக்கிறார். எத்தனை மகிமையான ஒரு காட்சியா இருக்கு. அதுக்கு தேவனோடு கற்பனை பலைகளை பெறுகிற அனுபவத்தோடு 40 நாட்கள் தேவ சமூகத்தில் தேவனோடு இருக்கிறாரு. தேவனோடு உறவாடுவது, தேவன் கொடுக்க தரிசனத்தை பெற்றுக்கொள்வது, அத்தனை மகிமையான ஒரு அனுபவத்தில் கீழே இறங்கி வந்தா அதுக்கு நேர்மாறாக இருக்குது இஸ்ரவேல் ஜனத்தை சூழ்நிலை. எல்லாம் விக்கிரக ஆராதனை, கன்று கூட்டி நடனம், நிர்வாணமாக்கி அலங்கோலமாக இருக்காது. 40 நாள் அவ்வளோ தேவ சமூகத்தில் மகிமை இறங்கி வந்தால் நேர்மாறாக இருக்குது. பாளையம் கெட்டு கிடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
மறுரூப மலையில் 3 சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தார். மத்திய 17ஆம் அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம். பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் ஆண்டவர் மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம் அப்படிலாம் சந்தோஷமா பேசுவாருங்க. வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். எத்தனை சந்தோஷம் நினைக்கிறீங்க மறுரூப மலையில. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அவ்வளவு மகிழ்ச்சிங்க, சந்தோஷம். தேவ பிரசன்னம், மகிமையின் மேகம் மூடி இருக்குது. ஆண்டவர், மோசே, எலியா, ஆண்டவருடைய மறுரூபம் அப்படி மகிமையான ஒரு காட்சி இருக்கிறாங்க. மலையிலேருந்து இறங்கி வந்தா நீங்கள் 17ஆம் அதிகாரத்தை 22, 23 வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சிலுவைக்கு போகணும், மரிக்கணும் அப்படின்னு சிலுவை காட்சி பேசுவாருங்க. வாசிக்கலாமா? 17, 22, 23. அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கமடைந்தார்கள். மலையில எவ்வளோ மகிழ்ச்சி, அதுக்கு நேர்மாறாக இறங்கி வந்த உடனே இருக்குது பாருங்க. என்ன ஒரு துயரம் பாருங்க. அப்புறம் பாருங்க, யோவான் பத்மு தீவில் இருக்கிறார். நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவுங்கிறது வெப்பமான பாறைகளால் நிரம்பின ஒரு பகுதி. அங்கே இருக்கிற சிறை கைதிகள்லாம் கல் உடைக்கிறது தான் வேலைங்க. கடுமையான வேலை, வெப்பம் நிறைந்த ஒரு பகுதி, பாறை நிறைந்த பகுதி, ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு எல்லாம் கஷ்டமான சிறை கைதி பத்மு தீவில். அங்கே தான் பரலோகத்தை குறித்த தரிசனத்தை பெற்றார், வெளிப்பாட்டை பெற்றார். அதை வெளிப்படுத்தின விசேஷம். பரலோக தரிசனத்தை கண்டு கண்ணு விழித்தா சூடான வெப்பமான பாறைகள் நிரம்பின சிறை பத்மு தீவு. அடுத்த நிமிஷம் பார்த்தேன் பரலோக காட்சி, பரலோகத்தின் மகிமை. அது முடிந்த உடனே பத்மத்தினுடைய கொடூரமான நிலைமை. இப்படித்தான் நமது வாழ்க்கை அநேக சந்தர்ப்பங்களிலே மாறி மாறி வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் கேட்க, ஏன் எனக்கு போன வருஷம் ரொம்ப நல்லா இருந்தேன், அல்ல சில வருஷம் ரொம்ப நல்லா இருந்தேன், இப்போ எல்லாம் தலைகீழாக போயிடுச்சு, ஏன் என் வாழ்க்கையில்? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இப்படி நமது வாழ்க்கையை அமைக்கிறார், அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாமல் அலைகளை தாண்டி 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 நாம் செல்லத்தக்கதா ஆண்டவர் பலத்தை சார்ந்து ஆண்டவரை நம்பி இந்த அனுபவம் நமக்கு வேணும் என்று ஏற்றுக்கொண்டு இந்த அனுபவத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி முறுமுறுக்காம ஆண்டவருடைய பாதையில் சந்தோஷமாக அவரோடு நடக்கும்படியான அனுபவம் இருந்தால் நம்ம நல்ல ஆவிக்குரியவர்களாக இருப்போம். பெயர் மாறினதுக்கு அடையாளம், மனம் மாறினதுக்கு அடையாளமாக இருப்பேன். இல்லாமல் ஆசீர்வாதம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, பாடுகள் சோதனை வரும்பொழுது முறுமுறுக்குது அப்படின்னா இன்னும் மாறுற யாக்கோபா தான் இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம யாக்கோபா இசைவேலை முடிவு பண்ணணுங்க. இதெல்லாம் ஒரு டெஸ்ட், நமக்கு ஒரு சுய பரிசோதனை செய்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற உதவி செய்வாராக. ஆக எப்பொழுதுமே இன்னொரு விஷயத்த சொல்லணும், எப்பொழுதுமே ஆண்டவர் நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏசாக்களே வர்றது கிடையாது, எப்பொழுதுமே ஏசாவே இருக்கிறதில்ல இல்லையா? எப்பவுமே ஏசா வந்துக்கிட்டே இருப்பார் நம்ம வாழ்க்கையில், தேவன் அனுமதிப்பார், அப்படி கிடையாதுங்க. எப்பொழுதும் ஏசாக்களும் இல்லை, அல்லது எப்பொழுதும் கெத்செமனே தோட்டமும் அல்ல. கெத்செமனேங்கிறது ஆண்டவர் வாழ்க்கையில் சிலுவைக்கு போகும்போது அனுபவித்தது. எப்பொழுதுமே கெத்செமனே கிடையாது, எப்பொழுதுமே ஏசாக்கள் வருவது கிடையாது. எப்பொழுதுமே கண்ணீர், எப்பொழுதுமே இருள், எப்பொழுதுமே கவலை, துயரம் அல்ல. சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இது நான் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக சொல்லுகிறேன். இப்பொழுது சந்திக்கிற உங்களுடைய காரியங்களெல்லாம் ஒருவேளை துக்கமாக இருக்கலாம், இருளாக இருக்கலாம், சில ஏசாக்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம், கெத்செமனே போல வியாகுலங்கள் வேதனையோடு நிரம்பியிருக்கலாம். எப்பொழுதுமே பள்ளத்தாக்கு அல்ல, எப்பொழுதுமே கெத்செமனேக்கள் அல்ல, எப்பொழுதுமே ஏசாக்கள் வருதில்ல. சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார், மறுபடியும் தூக்கி எடுப்பார். உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கும், பயப்படாதிருங்க. இந்த நிலைமையிலும் ஸ்தோத்திர ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் வகுத்த பாதைக்கு அவர் கரம் பிடித்து அவரோடு நடக்க பிரயாசப்படுங்கள். நாம் மனம் மாறினவர்களாக
புதிய மனுஷர்களாக மறுரூபம் அடைந்தவர்களாக ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு நடப்பதை வெளிப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய மக்களாக இருப்போம். ஆவிக்குரிய தன்மை இழக்காது இருப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12-13 வருஷத்தை வாசிக்க பார்க்கலாம். பேதுரு அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுவார். சில சோதனை வரும்போதெல்லாம் நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டாம் சொல்றாருங்க அவர். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும். இன்னொரு விஷயங்க, ஆண்டவர் சில இப்படிப்பட்ட சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது ஒன்றை நாம் மறக்கக்கூடாது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன்பு இப்படிப்பட்ட சோதனை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த சோதனைக்கு பிறகு நிச்சயமாய் தேவன் சில ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அதை கொடுக்கிறவர்களுக்கு முன்பாக கடந்து போறாருங்க. அதே போல சில சோதனை சந்தித்தாலும் பயப்படாதுங்க. தேவன் உங்களுக்குமா கடந்து போவார். ஆண்டவர் சூழ்நிலை ஆயத்தம் பண்ணுவார். பெத்தேலுக்கு போன்னு சொன்னவர் கூட வருகிறாரே தவிர யாக்கோபை கைவிடலை. அதை போல் உங்களுக்கு கைவிட மாட்டார். நீங்கள் போய் சேர இடம் வரையிலும் அந்த டெஸ்டினேஷன் வரையிலும் கத்த கூடவே வந்து வெற்றியாக இருக்கும். உங்கள் முடிவு மகிமையாக இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது. இன்னொன்று, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 33ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் ஒரு குறிப்பு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 33:1. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரர்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து 3வது வசனம் வாசிக்கலாம். தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டே சேர்ந்தான். இந்த வார்த்தை கவனிக்க. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து ஏசாவை பார்த்தான். பயந்து 7 விசை முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். இது ஒரு துக்கமான விஷயங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேவனை முகமுகமாய் சந்தித்த பக்தன் இப்படி தன் சகோதரனுக்காக சகோதரனை சந்திக்க வரும்பொழுது 7 விசை முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்வது எதற்கு? அப்படி ஏன் பயப்படணும்? ஏசாவை கண்ணீரெடுத்து பார்த்தவர் யாக்கோபு தேவனை கண்ணீரிட்டு பார்த்திருக்கணுங்க. ஏசாவை பார்த்தவர் தேவனை பார்த்திருக்க வேண்டும். தேவனை சந்தித்தவர் அல்லவா, தூதனை சந்தித்த அல்லவா. ஏசாவை பார்த்தவருக்கு தேவனை பார்த்த அந்த அனுபவம் இருக்கணும். இன்னும் இப்படி சொல்லுகிறேன், ஏசாவை பார்த்து பயந்தவர் அதற்கு முன்பு தேவனை பார்த்து தைரியப்பட்டிருக்க வேண்டும். அநேக சந்தர்ப்பங்களிலே நம்ம இப்படித்தான், நம்ம அநேக ஏசாக்களை தான் பார்க்குறோம், தேவனை பார்க்கறதில்ல. விளைவு 7 விசை முகம் குப்புற விழுந்து ஒரு அடிமையைப் போல தேவன் முகத்தை கண்டவன், தேவனுடைய பிரபு என்று அழைக்கப்பட்டவன் ஒரு அடிமை போல வணங்குறார் பாருங்க. இப்போ ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசாவை பார்க்கறத விடுங்க, ஆண்டவரை பாருங்க. ஆண்டவர் முகத்தை பார்த்த நீங்க இப்படி மனுஷனுக்கும் சூழ்நிலைக்கும் பயந்து உங்கள் அடிமை போல மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ரோமர் 8:31 அருமையான வார்த்தை. அதை வாசித்து அடுத்த குறிப்புக்கு போவோம். இதை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? பாத்தீங்களா? நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட சொல்லணுங்க. ஆண்டவர் உயிர் சேர்ந்த அன்றைக்கு அதிகாலையில ஸ்திரீகள் கல்லறை பார்க்க போறாங்க. நீங்க மார்க்கு சுவிசேஷம் 16 வாசித்து பாருங்க. அவர்கள் பயத்தோடு போய் அந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார் பயந்து கொண்டு போகிறார்கள்.
நாங்கள் போய் பார்த்தா கல் புரட்டப்பட்டிருக்க கண்டார்கள். இதெல்லாம் நம்ம ஈஸ்வரன் கேட்குறோம். பயந்து கொண்டு போனார்கள், ஆனால் கல் புரட்டப்பட்டிருந்தது. ஏசாவுக்காக யாக்கோபு பயந்தார். என்ன நடந்தது? ஏசா ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி பிடித்து முத்தம் செய்து அவனோடு ஒப்புரவானான். 4 வருஷம் வாசி பார்க்கலாம், 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பார்த்தீங்களா? ஏசாவுக்கு பயந்து கொண்டு போறான். ஆனால் கர்த்தர் செய்யற காரியத்தை பாருங்க. ஏசாவே வந்து ஜென்ம பகையாக கருதினவன் கட்டி பிடித்து முத்தமிட்டு ஒப்பரவாகி வந்த வழியே சமாதானத்தை போயிட்டான்னா நம்ம ஏன் பயப்படணும்? மூடப்பட்டிருக்க கல்லுக்காக ஏன் பயப்படணும்? கல்லை புரட்டு தரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஏசாவை ஒப்புரவாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பேதுரு சிறைச்சாலேருந்து வந்தார்னு பார்த்தோமே, அவர் வர்றதுக்கு முன்னாடியே கதவெல்லாம் திறந்துருச்சான். நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 10ஆம் வசனத்தில் அவன் புறப்பட்டு வரும் பொழுது பட்டணத்துடைய அந்த மெயின் கேட்டு தானா திறக்குது. கர்த்தனை சொல்றாருங்க, ஆண்டவரை நம்பி சார்ந்து நீங்க போங்க, அடைக்கப்பட்ட வாசல்லாம் தானா திறக்கும், மூடப்பட்ட கல்லெல்லாம் புரட்டி தள்ளப்படும், எந்த எரிகோவும் வீழ்த்தப்படும், கர்த்தர் உங்களுக்காக செய்வார். உங்களை எதிர்க்க நினைக்கிற, அழிக்க நினைக்கிற, நினைக்கிற எந்த ஏசா வந்தாலும் உங்களோடு ஒப்புரவாகி சமாதானமாக போவா. ஒரு வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருவனு சமாதானமாகி போவா. பயப்படாதிருங்க, ஆண்டவர் சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏசாவை சந்தித்தது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கை அங்கே இருக்குது பாருங்க. சரிங்க, இன்னொன்று நிகழ்ச்சி பார்ப்போமா? இன்னொன்று 33ஆம் அதிகாரம் 16-17 சுக்கோத்துக்கு பிரயாணம். யாக்கோபு சுக்கோத் என்றது போறாரு. இப்போ ஏசாவை சந்தி, ஏசா வந்து வழி போயிட்டாரா, இப்போ ஒரு புறப்பட்டு வர. அங்கே எனக்கு பார்க்கலாம் 33:16-17. அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயீருக்கு போனான். யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்திற்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். இப்போ அவர் புறப்பட்டு வருகிறாருங்க. யாக்கோபு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த பழைய சுபாவம், நான் முன்பு சொன்னது போல பழைய சுபாவங்கள் திரும்ப 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 வருங்க. அந்த பழைய சுபாவங்கள் தான் இது நிறைய பிரச்சனை சந்திப்பதற்கு காரணமே அந்த சுபாவங்கள் தான். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 33ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்களேன். 1-7 வருஷத்தை வாசிங்கன்னா முகம் குப்புற விழுந்து வணங்குறாரு. அது உண்மையாலாம் வணங்கலைங்க, அது ஒரு தந்திரம், முகம் குப்புற விழுந்து. அப்புறம் 8-11 வருஷம் வாசித்து பாருங்க. ஏசாவை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு பரிதானம் அனுப்புகிறார், லஞ்சத்தை முன்னாடி அனுப்புகிறாரு. அது எவ்வளோ பெரிய தந்திரம் பாருங்க. அப்புறம் 12-16 வசனம் பாருங்க. யாக்கோபுன்னு தப்பிக்கிறதுக்கு சேயீருக்கு வாப்பான்னு கூப்பிடுறாரு ஏசா, நான் வீட்டுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் சேயீருக்கு வரேன், நீ முன்னாடி போன பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு வேறு திசைக்கு போவாருங்க. அங்கே ஒரு பொய்யை பாருங்க, பகிரங்கமான ஒரு பொய் அங்கே இருக்கிறது பார்க்குறோம். அப்புறம் நீங்கள் 17-20 வருஷம் வாசிச்சு பாருங்க. உன் கூடவே வரேன்னு சொல்லிட்டு வேறு திசைக்கு பயணம் பண்ணுறாரு. ஒன்று இப்படி அவர் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அந்த பழைய சுபாவங்கள் மாறி மாறி தொடர்ந்து வரதை பார்க்குறோம். அதுதான் பெரிய பிரச்சனைக்கு காரணம். இப்போ ஏசா என்ன பண்ணுறாருன்னா சந்தித்தார். சந்தித்த பிறகு ஏசா அவன் வந்த வழியே சேயீருக்கு போனான். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணினான். அதான் 16-17 நம்ம வாசிக்க கேட்டோம். இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? பிரபு என்று பெயர் பெற்றவன் இல்லையா, இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு பெயர் பெற்ற, இத்தனை முறை அவன் முகம் குப்புற விழுந்து வணங்கணுமா? தேவனுடைய பிரபு என்று பெயர் பெற்றவன் இத்தனை முறை முகம் குப்புற விழுந்து வணங்க வேண்டுமா ஒரு அடிமையை போல? ஏன் அதை சொல்கிறேன்னா, ஏற்கனவே இந்த யாக்கோபை குறித்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருங்க. அது யாக்கோபுக்கும் தெரியும், குடும்பத்தாருக்கும் தெரியும். என்ன வாக்குத்தத்தம்? அதை வாசிக்கணும், ஆச்சரியமாக இருக்கு உங்களுக்கு. நீங்கள் 25ஆம் அதிகாரத்தில் 23 கொஞ்சம் வாசிங்களேன். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும்,
அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு அவன் பிறக்கிறதுக்கு முன்னமே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றாருங்க. தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அது யாக்கோபுக்கு தெரியும். யாக்கோபைத்தான் ஏசா சேவிப்பான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அப்படி வாக்குத்தத்தம் பெற்றவன் அந்த ஏசாவை 7 விசை முகம் குப்புற விழுந்து ஒரு அடிமை பானுங்களாமா. இன்னொன்று, நீங்கள் 27ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. 27, 29. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். உன் சகோதரனுக்கு நீ எஜமானனா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பாய். நீதான் அவனுக்கு எஜமானா இருப்பாய் அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா இங்க பாருங்க, ரிவர்ஸ்ல நடக்குது. ஒரு அடிமை போல சகோதரனை வணங்குவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்குரிய மக்கள். என்ன இருந்தாலும் சரிங்க, உலகத்தில் வியாபாரம் பண்ணும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ உலகத்தாரை போல, வாக்குத்தத்தம் பெறாதவர்களைப் போல, வாக்குத்தத்தத்துக்கு உடன்படாதவர்களை போல வாழக்கூடாதுங்க. நம்ம சில நேரத்தில் சில விஷயங்களை பண்ணுறதுக்கு, மனுஷனை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு இப்படி நம்ம மாம்சத்துக்குரிய மக்களை போல, உலகத்தாரை போல, உலகத்தாரோட மோசமாக நடந்துக்கிறோம். நம்ம கவனிக்கணுங்க, நல்ல நம் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள், நம் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார், ஸ்தோத்திரம். அப்படி இருக்கும் பொழுது ஆவிக்குரிய தன்மட்டு இறங்கக்கூடாதுங்க. நம்ம கவனிக்கணும். அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாருலே பாருங்க. சரிங்க, இப்போ இந்த ஏசாவை பார்த்தீங்கன்னா, அவன் ஆவிக்குரியவன் இல்லை, ஆனால் தன் சகோதரன் யாக்கோபின் மேலே எவ்வளோ இரக்கம் பாருங்க. சில நேரங்களில் உலகத்தாரை விட ஆவிக்குரிய மக்கள் கொஞ்சம் தரம் இறங்கி போகிறத நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த ஏசாவை பாருங்க, ஆவிக்குரியவன் கிடையாது, ஆனால் தன் சகோதரன் மேலே எத்தனை இரக்கம் பாசம் பார்த்தீங்களா? கவனிக்கணுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், பெயர் மாற்றம் பெற்றவர்கள், ஆவிக்குரிய மாற்றம் பெற்றவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் வேதபாரருடைய நீதி காட்டும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறார். இருக்கணும்னு சொல்கிறாரு. பரிசேயர் வேதபார நீதி காட்டில் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணுன்றார். அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கணும் கவனிக்கணுங்க. அவன் பாருங்க, நீங்கள் 33 12வது வசனமும் 15 எவ்வளோ தன்னுடைய சகோதரன் மேலே பாசம். இன்றைக்கு சகோதர சகோதரி குடும்பத்தில் பார்த்தீங்களா, எத்தனை குடும்பத்தில் இந்த சகோதர சிநேகம் இருக்குது, பாசம் இருக்குதுங்க. உலகத்தாரோட மோசமாலாம் இருக்கிறாங்க அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில். ரட்சிக்கப்பட்ட மக்கள் பற்றி சொல்கிறதுக்கு வருத்தப்படுகிறேன், கவலைப்படாதீங்க நான் சொல்கிறதுன்னு. ஆனால் எத்தனையோ குடும்பங்களில் உலகத்தாரத்திற்கிற அந்த பாசம், நேசம், சகோதர சிநேகம் கூட ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாதுங்க. எத்தனை கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், சின்ன சின்ன சொத்து பிரச்சனைக்காக பாருங்க. ஏசாவே ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறாங்க. அவன் ஆவிக்குரியம் கிடையாது, ஆனால் அவனுடைய பாசத்தை பாருங்க. ஆனால் யாக்கோபு ஆவிக்குரியவன். இவர் என்ன பண்ணுறாருங்க, வாசிக்கலாமா? 12வது வசனம். பின்பு அவன், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். 15வது வசனம். அப்பொழுது ஏசா, என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான். என்ன பேச்சு பாருங்க. கொலை செய்வேன் இருந்தவங்க ஏசா, கொலை செய்வேன், என் சகோதரனை எழும்பி கொலை செய்வேன் சபதம் பண்ணிவனே, இப்போ இறங்கி வந்து தான் குடியிருக்க தன் வீட்டுக்கு அழைக்கிறான். அவ்வளோ அன்பு பாராட்டுகிறான். அவன் வீட்டுக்கு போய் சகோதர சிநேகம் பாராட்டி, ஆண்டவருக்கு தனக்கு செய்த நன்மைகளை, 20 வருஷத்தில் செய்த நன்மைகளெல்லாம் சாட்சியாக சொல்லி, ஏசாவை ஆவிக்குரியவனாய் மாற்ற வேண்டிய யாக்கோபு கர்த்தர் தனக்கு சொன்னதை சாட்சியாக அறிவித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய பக்தன், அந்த ஆவிக்குரியவனாய் இல்லாத மாம்சத்துக்குரிய வேட்டக்காரனாய் இருந்த ஏசாவு வீட்டிலே
பக்தி உள்ளவனாய் பக்தியுள்ள தெய்வத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய யாக்கோபு அந்த நல்ல வாய்ப்பை இழந்து விட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு வேற பக்கம் போயிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சில வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம ஆவிக்குள்ள அங்கே நிரூபிக்கணும். ஆண்டவர் நடத்தின காரியங்கள் எல்லாம் சாட்சியா சொல்லி அவர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்த முயற்சி பண்ணுங்க. ஆவிக்குடைய அடையாளம் அதுதானே. எப்படியாகிலும் ஒரு வாய்ப்பு கிடைக்காத கர்த்தரை சொல்வதற்கு, சாட்சியை சொல்வதற்கு என்று வாய்ப்பை தேடி கிடைக்கும் பொழுது மாம்சத்துக்குரியவர்களை அப்படி ஆவிக்கிற மக்களாய் நம்ம சேர்க்க பார்க்கணுங்க. ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்த உடனே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்து உடனே எகிப்து தேசத்துக்கு போனார். அங்கே தன்னுடைய மனைவி சகோதரின்னு சொல்ல சாட்சி கெட்டு அங்கே நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு தேவ மனுஷர் ஆபிரகாம் வாழ்க்கையில் சில தோல்விகள், நஷ்டங்கள், சாட்சிகள் நடந்தது உண்மைதான். அதில் ஒன்று இது. பார்வோனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் தேவ மனுஷனாக இருந்து நீதிமானாக இருந்து சாட்சி அறிவிக்க வேண்டிய ஒரு விசுவாச வீரன் அங்கே பொய் சொல்லி ஒரு சாட்சி கேட்டு போச்சு பாருங்க. இப்படி அநேக சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் கூட நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறதில்ல. கவனிக்கணுங்க. சில சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும், வாய்ப்புகளை தேவன் அனுமதிப்பார். அங்கே சாட்சி சொல்லி ஆண்டவர் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற ஆவிக்குரிய மக்களாய் இருக்க வேண்டும். இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்கள் 33:12 வாசித்தமா, 33:13 கொஞ்சம் வாசிங்களேன். அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போகும் அப்படின்னு ஒரு அந்த சூழ்ச்சியோடு பேசுறாருங்க அவர். அது ஒரு துக்கமான விஷயங்க. இதில் நான் கவனித்த ஒரு வார்த்தை என்னன்னா, இதே சூழ்ச்சியைத்தான் லாபானை விட்டு வரும்பொழுது இதே சூழ்ச்சி தான் அங்கேயும் பண்றாரு. என்ன நம்ம சொல்றதுக்கு இதெல்லாம் சரி. நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்க. இதெல்லாம் எதுக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்ச்சி, தந்திரம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஆவிக்குரிய மக்கள் வாழ்க்கையில் அப்படி யதார்த்தமாக இருக்கணுங்க, வெளிப்படையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்டான வாழ்க்கையாக இருக்கணுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். 33:20 யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டார். திருட்டளவாய் லாபானை விட்டு வரும்போது இதே கதை தான். திருட்டளவாய் வந்து விட்ட ஒரு நீதிமான் தேவ மனுஷன் கர்த்தர் தான் அனுப்புறாருங்க. 31:3 நீங்க வாசித்து பாருங்க. யாக்கோபே நீ போ, சோத்திரம் கூடவே இருப்பேன்னு சொல்லி அவர் தான் அனுப்புறாருங்க. அதையும் வாசித்துலாமா? 31:3 கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லித்தான் அனுப்புறாருங்க. அப்படி அனுப்பும் பொழுது, தேவனே அனுப்பும் பொழுது ஏன் திருட்டளவா ஓடி போனுங்க என்றால், தேவன் யாக்கோபை பாதுகாக்க மாட்டாரா? லாபான் கைக்கு தப்பு வைக்க மாட்டாரா? ஆனால் திருட்டளவாய் ஓடி போட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வழிநடத்தும் பொழுது தேவனுடைய வேலையை தேவனுடைய வழியிலே செய்யணுங்க. அதுதான் ஆவிக்குரியவர்களுக்கு அடையாளம், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அது எத்தனை துயரம் துக்கம் வந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ அதே சூழ்ச்சி தான் ஏசாவிடத்தில் சொல்கிறேன். இன்னொரு வார்த்தை பாருங்க, என் ஆண்டவனே. 33:8 வாசிங்க பார்க்கலாம். 33 அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு, என் ஆண்டவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைப்பதற்கு. என் ஆண்டவன், என் ஆண்டவன் திரும்ப திரும்ப சொல், மை லார்ட் அப்படி சொல்லுவாருங்க. நீங்க 13 வாசித்து பாருங்க, 14 வாசித்து பாருங்க. என் ஆண்டவன், என் ஆண்டவன், இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா அது ஒரு தந்திரம், உண்மையான உள்ளத்தின் ஆழத்தின் வந்ததில்லை. அநேக சந்தர்ப்பங்களில் இது நம்ம வாழ்க்கை அங்கே இருக்கு பாருங்க. உள்ளத்தில் 1000 கசப்பு, வெறுப்பு, பொறாமை எல்லாம் வச்சுக்கிடுவோம். ஆனால் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்றத பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க. அதுதாங்க யாக்கோபு. ஆண்டவனே, ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. இருதயத்தில் தந்திரம், சூழ்ச்சி. இன்னொரு விஷயத்தை பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, பகிரங்கமான ஒரு பொய்யை சொல்றாரு பாருங்க. நீங்கள் 14வது வசனத்தை வாசிக்குங்களேன்.
என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போம். நான் சேயீருக்கு என் ஆண்டவனத்தில் வருமளவும் நான் சேயீருக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்றாருங்களா? ஆனா இப்ப பாருங்க, நீங்கள் 17 வாசிங்க. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி சேயீருக்கு போகாமல் சுக்கோத்துக்கு நேர் எதிர் திசைங்க. அது ஏசா நம்பி போறாங்க, ஆனால் இவனோ வேறு பக்கம் திரும்பிட்டார். ஒரு தேவனை முகமுகமாக சந்தித்தவர், தூதனை சந்தித்தவர், பெயர் மாற்றம் பெற்றவர், இப்படி பகிரமா பொய் சொல்லாங்களாங்க? பாருங்க, ஆவிக்குரிய மக்களாகிய நீங்களும் நானும் அதே நேரத்தில் நம்முடைய நிலைமையெல்லாம் நம்ம மறந்து இப்படி பகிரங்கமாக பொய் பேசுகிற அனுபவம் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் மாறணுங்க. நான் சேயீருக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் போன பிறகு வேறு திசையில் பிரயாணம் பண்ணி அந்த பழைய சுபாவம், தந்திரம், பொய். இன்னொரு விஷயம், ஆண்டவனேன்னு சொன்னது சந்தித்ததெல்லாம் ஒப்புரவாவதற்கு அல்ல. அவன் ஒப்புரவாகிறான், ஆனால் ஒப்புரவாகல. அந்த நேரத்துக்கு தப்பிக்க நீங்கள் பாருங்க. அதன் பிறகு ஏசாவை சந்திக்கவே கிடையாதுங்க. எங்கே சந்திக்கிறார்? தகப்பனுடைய மரணத்தில் தான் சந்திக்கிறாங்க. என்றால் ஒப்புரவாகவே இல்லை. சகோதர சிநேகம், ஒப்புரவாகிற தன்மை எதுவுமே இல்லாமலே போய்விட்டது. எத்தனை ஒரு துக்கமான விஷயம் பாருங்க. நல்ல வாய்ப்பு இருந்தோம். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்படி தான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் பொழுது நம்ம அதை விட்டுருவோம். நம்ம பழைய சுபாவத்தில் போய் இருளுக்குள்ள, அந்தகாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். கவனிக்கணும், இதெல்லாம் நல்ல வாய்ப்பு. சகோதர சகோதரி ஒப்புரவாகி இருக்கணும். சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் எத்தனை வருடம் வாசிக்கிறோம். சகோதர சிநேகம், ஒப்புரவாகுதல், மன்னிக்கிறது, மன்னிப்பை பெறது, விட்டு கொடுக்கறது, இந்த அனுபவம்லாம் நமக்கு வேணுங்க. யாக்கோபு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டார். ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பையும் தள்ளிவிட்டு இப்போ சுக்கோத்துக்கு அவர் பிரயாணம் பண்ணி வந்தார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. பெயர் மாற்றம் பெற்ற தேவ ஜனம் எப்படி இருக்கிறோன்றதுக்கு. ஆகவே அருமையான கத்திரி பிள்ளைகளே, நமது குடும்பங்களிலே சகோதர சகோதரி மத்தியிலே நல்ல அன்பு இருக்கட்டும், ஐக்கியம் இருக்கட்டும், சகோதர சிநேகம் இருக்கட்டும், ஒப்புரவாகுதல் இருக்கட்டும். தேவையில்லாத பொய், தேவையில்லாத புகழ்ச்சி, ஆண்டவனே ஆண்டவனே, தேவையில்லாமல் 7 வருஷம் வணங்கிறது, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஆவிக்கிற தன்மை என்று இறங்கி விடாமல் உங்களை காத்துக்கொள்ளும்படி அன்பாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, 3வது பகுதி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கை பாரு. 3வது பகுதி சீகேமில் குடியேறுதல். இப்போ 33ஆம் அதிகாரம் 18லேருந்து 20 வருஷம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோஹே இஸ்ரேல் என்று பெயரிட்டான். யாக்கோபின் வாழ்க்கையில ஒரு தவறின் மேல் இன்னொரு தவறு நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேராய் வழிநடத்துவதை பார்க்கிறோம். ஆகவே முதல் தவறு செய்யும் பொழுதே நம்ம அதை சரி பண்ணணுங்க. இல்லைன்னா அடுத்த தவறுக்கு வழிவகுக்கும், முடிவு துக்கமாயிருக்கும்ங்கிறதுக்கு யாக்கோபின் வாழ்க்கை இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. திருட்டளவா ஓடி வந்தாரா? தன்னுடைய ஆசையெல்லாம் 2ஆ பிரிச்சாரா? முகம் குப்புற விழுந்து வணங்கினாரா? வரேன் சேருங்க வர சொல்லிட்டு வேற திசைக்கு போனாரா? 1 by 1 பாருங்க. கடைசி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தோல்வி, சாட்சிக்கேடு, பிள்ளைகள் கொலைகாரராகி மகள் சீர்கெட்டு போனா. காரணம், முதல் தவறையே சரி பண்ணியிருக்கணும். நமது வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்களில் தவறுகளை கண்டு காணாமல் விடுவதன் விளைவு ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேராய் வழிநடத்தி மிகப்பெரிய தோல்வியில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதற்கு யாக்கோபின் வாழ்க்கை ஒரு எச்சரிப்பான வாழ்க்கை. இப்போ புறப்பட்டு வர்றாருங்க, சுக்கோத்துக்கு வர்றார். சுக்கோத்தில் வந்து ஸ்தோத்திரம், அங்கே அவர் கூடாரம் போடுறாரு முதல்ல. பிறகு
சீகேமுக்கு வந்து சீகேமில் தங்கி நிலத்தையே வாங்கி செட்டில் ஆயிடுறாரு. சார், யாக்கோபு யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு மோட்ச பிரயாணி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் மோட்ச பிரயாணி, பில்கிரிம்ஸ் அவங்கெல்லாம். ஆகவே தான் ஆபிரகாமை பாருங்க, கூடாரங்களே குடியிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் 11. ஏன்னா அழைப்பு அப்படி. அவர்கள் மோட்ச பிரயாணிகள், அழைக்கப்பட்டவர். ஒரு இடத்துல வீடு கட்டி கல் வீடு கட்டியாக குடியிருக்கும்படி அழைக்கலை, ஆண்டவருடைய அழைப்பு. ஆனால் இவர் புறப்பட்டு பெத்தேலுக்கு போகும்படி புறப்பட்டு வந்த யாக்கோபு சீகேமில் வந்து சீகருக்கு அந்த பார்டரில் கூடாரம் போட்டு சீகேமில் இடத்த வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிட்டாருங்க. தன்னுடைய பிரயாணத்தை, மோட்ச பிரயாணத்தை சீகேமிலேயே நிறுத்திட்டார். இதன் விளைவு அங்கே தான் யாக்கோபின் குமாரத்தி தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க போகிறேன் போய் சீகேம் பட்டணத்தினுடைய ராஜாவுடைய குமாரன் அவளை சீரடித்து, இந்த செய்தியை கேட்டு சிமியோனும் லேவியும் புறப்பட்டு போய் சீகேம் பட்டணத்து ஆண்களெல்லாம் கொண்டு போட்டு கொலகாரனாங்க. யாக்கோபுடைய சாட்சி கெட்டு போய் விட்டது. ராத்திரி அங்கே இருந்து இடத்த காலி ஓடி வரக்கூடிய ஒரு பரிதாப நிலை ஒரு நீதிமானுக்கு, தேவனை சந்தித்த மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்காரு என்றால் ஒவ்வொரு பகுதி நம்ம கவனிக்கணும். என்னத்தான் அவர் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டாலும் சரி, ஆனால் பிரச்சனை தடுக்க முடியல. பார்த்தீங்களா? தேவ சித்தப்படி நம்ம வாழலன்னா என்னத்தான் பலிபீடம் கட்டினாலும் பிரச்சனையை வந்து நீ தடுக்க முடியாது. நிறைய உதாரணம் சொல்லலாம். ஏலியின் குமார்கள் பினகாஸ் இல்லைங்களா, அவர்கள் ஆசீர்வாத கூடாரத்தை சுமந்து கொண்டு தான் யுத்தத்துக்கு போனார்கள். ஆனால் அங்கே செத்தார்கள். ஆசீர்வாத கூடாரத்தை வைத்து கொண்டிருக்கும் பொழுது. ஏன்? வாழ்க்கை சரியில்லை. வாழ்க்கை சரியில்லைன்னா நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்தாலும் பிரச்சனையை தவிர்க்க முடியாது. வாழ்க்கை தான் சரியா இருக்கணும். உடன்படிக்கை பெட்டி இருக்குதுன்னு சொல்லி இஷ்டம் போல வாழ்ந்தா பாருங்க, அங்கே உடன்படிக்கை பாதுகாக்கலை. அப்படித்தாங்க என்னத்தான் இவர் பலிபீடம் கட்டினாலும் தேவ சித்தத்தை மாறா செயல்பட்ட விளைவு அந்த பட்டணத்தில் சாட்சியை இழந்து விட்டார். ஒரு வேளை இவர் புறப்பட்டு வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், கூடாரம் போட்டார் நம்ம பார்க்குறோம். நீங்கள் அதை மறுபடியும் கூட வாசிக்கலாமே, 17 வாசிங்க. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். தனக்கு ஒரு வீடு கட்டி அங்கே டோட்டலாக செட்டில் ஆயிட்டார். கிட்டத்தட்ட 10 வருஷம் சீகேமில். எங்கே? பெத்தேலுக்கு போக வேண்டியிருக்கிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன் ராகேல் சொல்லியிருக்கலாம், இது போதுங்க, இதுக்கு மேலே இங்கேயே நல்லா இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, இங்கேயே இருந்துடலான்னு. அல்ல பிள்ளைகள் சொல்லி ரூபானோ பிள்ளைகள் சொல்லியிருக்கலாம். ஆனால் யாக்கோபு குடும்பத்தலைவர் யாக்கோபு தான் முடிவு பண்ணணும். தேவ சித்தம்படி அழைக்கப்பட்ட பெத்தேலுக்கு அழைக்கப்பட்ட யாக்கோபு தான் முடிவு. இல்லை நமது டெஸ்டினேஷன் இது இல்லை, நமது டெஸ்டினேஷன் பெத்தேல் அப்படின்னு சொல்லி பெத்தேலுக்கு போகணுமே தவிர அவங்க பேச்சு கேட்டு தங்கிட்டார். கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, குடும்ப தலைவர்கள் கவனிக்கணும். மனைவி சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், 1000 பேர் ஆனால் ஸ்தோத்திரம், தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தகப்பன் தாய், உங்களுடைய தீர்மானம் ரொம்ப முக்கியம். நீங்கள் தேவனோடு நடந்து தேவனை சந்தித்து தேவனோடு நடக்கிற நீங்கள் தான் எடுக்கிற தீர்மானம் நல்ல ஆவிக்கிற தீர்மானம் இருக்கணும். 1000 பேர் சொல்லட்டும், நீங்கள் எடுக்கிற தீர்மானம் முக்கியம். தீர்மானத்தை மாற்றிக்கொண்டார். விளைவு மிகப்பெரிய ஒரு அழிவை சீகேமில் சந்தித்தார். அங்கே கூடாரம் போட்ட தப்பு. சீகேமை பார்க்க வேண்டிய நிலைமை. சீகேமில் ஆசை வந்து அங்கே போய் வீடு வாங்கிட்டார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி பார்டர் லைன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. உலகத்தின் விளிம்பிலே, உலகத்தின் ஓரத்திலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள். என்ன சார் இது உலகத்தின் ஓரத்தில்னா, இங்கே போனால் நம்ம ஆவிக்கு வாழ்க்கை கெட்டு போயிடும்னு தெரியும். இங்கே ஜீவித்தால், இப்படி ஜீவித்தால் ஆவிக்கு வாழ்க்கை கெட்டு போயிடும் தெரியும். தெரிந்தும் உலக வேஷத்துக்கு, உலக இச்சைக்கு, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு ஸ்தோத்திரம் தங்களை அடிமையாக்கி கொள்ளும் இடத்திலே குடியிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் நமது நடை உடை பாவனைகள், நாகரிகம் என்கிற பெயரில் உலகத்தாரை போல உடுத்துவது. நல்ல படிப்பு படிங்கோ, ஆனால் சில படிப்பு ஆவிக்கிற வாழ்க்கை கெட்டு போயிடும்னா அதை தவிர்க்கணும். ஆனால் அதை குறித்து கவலைப்படுறதில்ல. நல்ல படிப்பு, நல்ல சம்பளம், நல்ல வருமானம், அதை தான் பார்க்குறோமே தவிர
ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பிள்ளைகளை குறித்து பார்க்கறத நிறைய பெற்றோர் நல்லா கவனிக்கணுங்க. படிப்பாகட்டும், வேலையாகட்டும், அல்ல திருமணமாகட்டும். திருமணமா, இந்த திருமணத்தில் ஆவிக்குரிய சித்தம் இருக்குது, தேவ சித்தம் இருக்கிறதா, அதை பார்க்கணுங்க. அதை பார்க்க பணத்துக்காக, அழகுக்காக, அந்தஸ்துக்காக இருக்கிறது தான் பார்டர் லைன் கிறிஸ்டியன். அது விளைவு. திருமணம் பண்ணி உலகத்தர வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கை சுத்தமாக கெட்டு போயிடுது. சில பொழுதுபோக்கு, சில விளையாட்டு, கல்வி, விளையாட்டு, படிப்பு, வேலை, நாகரிக உடைகள், இதெல்லாம் நம்ம கெடுத்துருங்க. இன்னைக்கு சபைகளிலே ஆராதனைகள் இன்னைக்கு உலகத்தின் ஆராதனைகள். அதுதான் சொன்னேன், உலகத்தின் போக்கு, உலகத்தின் விளிம்பிலே வாழ்கிற கிறிஸ்தவன் சொல்லி. பேர் என்னவோ ஆராதனை, கிறிஸ்தவ ஆராதனை, சபை ஆராதனை. ஆனால் உலகத்தாரை போல இது மகா பெரிய அழிவை கொண்டு வரும் என்பதை தேவஜனம் ஒருபோது மறக்கக்கூடாது. அந்நிய நுகத்தில் பிணைபடாமல் இருக்கணும். சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த சீகேமிலே அவன் நிலத்தை வாங்கினான். 33:19 வாசிக்கலாமா? 33:19. தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாத்தீங்களா? நிலத்தை வாங்கினான். ஆபிரகாம் நிலத்தை வாங்கினாருங்க எப்ரோன்ல. எதுக்கு? தன்னுடைய மனைவி சாராளை அடக்கமனுக்கு கல்லறைக்காகத்தான் வாங்கினாரே தவிர குடியிருக்க வாங்கலைங்க. அவருக்கு தெரியும், நான் ஒரு பில்கிரிம், நான் ஒரு மோட்ச பிரயாணம் தெரியுங்க அவருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பகுதியெல்லாம் சேர்த்து தாங்க ஆண்டவர் ஏற்கனவே யாக்கோபுக்கும் வாக்குதாத்தம் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து பணம் கொடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, வாங்க வேண்டிய அவசியம். ஆனால் சீகேமின் ஆசை, சீகேமின் இந்த விருப்பம், சீகேமின் நாட்டம், சீகேமின் செழிப்பு யாக்கோவின் கண்களை மறைத்து விட்டது. கூடாரம் போட்டு அங்கே தான் பிள்ளைகள் கொலைகாரலானார்கள். மகள் கெட்டு சீரழிந்து போனால், சாட்சியே கெட்டு போச்சுங்க. அவர் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் வாசித்து ஜெபம் பண்ணலாமா? 34:30 வசனம். எத்தனை துக்கமான ஒரு வார்த்தை பார். ஒரு ஆவிக்குரியவன் தேவனை சந்தித்தவன் சொல்ற வார்த்தை பார்த்தீங்களா? வாசிங்க 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே, வாசனையை கெடுத்து போட்டீர்கள். வாசனை சாட்சிங்க, சாட்சி கெட்டு போயிடுச்சு. ஏன் கொலைகாரர் ஆயிட்டாங்க? மகள் கெட்டு போனால், சாட்சி கெட்டு போச்சு. எத்தனை துக்கமான விஷயம். காரணம் சீகேம் இந்த ஆசை, சீகரத்தை கூடாரம் போட்டது. கவனிக்கணும். ஆகவே வாழ்வதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக உலகத்தார போல வாழக்கூடாது, சாட்சி இழக்கக்கூடாது. நாம் பெத்தியலுக்கு அழைக்கப்பட்டவர்கள். நமது டெஸ்டினேஷன் பெத்தியல், பரலோகத்து என்று தேவராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டவர். நம்ம பிரயாணம் எல்லாம் பரலோகத்தை நோக்கி, பூமிக்குரியதில் மேலான நாடு அழைக்கப்பட்டவர். ஆகவே நமது கோலெல்லாம் அதில் தாங்க இருக்கணும். ஆகவே உங்கள் சாட்சியை காத்துக்கிடணும். சரி, இப்போ இது எப்படி சரி பண்ணுறதுன்னா சில வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்க வரும். இப்படி ஒரு வேளை சாட்சி கெட்டிருக்கலாம், இருக்கிறத எழுந்திருக்கலாம், உலகத்தார் மாறி இருக்கலாம், இப்போ இருதயத்தை குத்தப்பட்டிருக்கலாம். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்தோத்திரம், மறுபடியும் வேதத்துக்கு திரும்புங்கள், வேத தியானத்துக்கென்று திரும்புங்கள். சுய புத்தின் மேல் சாயாமல் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். யாக்கோபு சுய புத்தின் மேல் சார்ந்ததன் விளைவு மகா பெரிசு, சாட்சி கேடு. சுய புத்தின் மேல் சாராமல் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். நீதிமொழி 3:5-6 மனசில் வைங்க. அப்புறம் நேற்றைய மன்னாவினால் இன்றைக்கு நம்ம வாழக்கூடாது. மன்னாவை தினந்தோறும் சம்பாதிக்கணும், தினந்தோறும் சேர்த்து சாப்பிடணும். ஆக நேற்றைய அனுபவத்தை இன்றைக்கு அல்ல. யாக்கோபு கடந்த காலத்தினுடைய அந்த அனுபவத்தில் இன்றைக்கு வாழ்ந்ததன் விளைவித்தாங்க. அன்னைக்கு ஒன்றும் நடக்கலை, இன்னைக்கு என்ன நடக்க போகுது என்று அல்ல. தேவ பிள்ளைகள் நேற்றைய மன்னாவில் அல்ல, இன்றைக்கு தினந்தோறும் தேவனை தேடி சோத்திர அவர் வார்த்தை வாங்கி அவர் சித்தப்படி செயல்பட வேண்டும். 3வது, சூழ்நிலைகளுக்கு இடம் தராமல், உணர்ச்சிகளுக்கு இடம் தராமல் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு தினந்தோறும் ஆலோசனைப்படி நடக்கணும். 4வது, தோல்வியிலேயும் சில பாடங்களை கற்றுக்கொண்டு சோத்திர அறிக்கையிட்டு தோல்வி ஜெயமாய் மாற்றணும். எத்தனை தோல்வி அடைந்தாலும் அறிக்கையிடுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நடந்த தோல்விகளெல்லாம் ஜெயமாய் மாறும். ஸ்தோத்திரம். கடந்த காலங்களில் பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை ஸ்தோத்திரம் பலப்படுத்திக் கொள்ளும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். அப்படி செயல்படுங்க. மறுபடி தேவ சத்தம் கேட்கும். யாக்கோபு அவர் புறப்பட்டார் பெத்தேலுக்கு போய் அங்கே பலிபீடம் கட்டி சோர்ந்து கொண்டார். பார்க்குற காரியம் ஜெயமாக இருந்தது.
ஆக இதெல்லாம் செய்யுங்க. மறுபடியும் தேவ சத்தம் கேட்பீங்க, தேவ சித்தம் செய்வீங்க. உங்கள் காரியமெல்லாம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்றவங்களுக்காக ஜெபிங்கள். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் சரிப்படுத்த கர்த்தர் வல்லவர். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இதை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நடந்துவிட்ட தோல்விகளை நினைத்து இருக்கிறத எழுந்து விடாமல் ஸ்தோத்திரம் அதை அர்ப்பணித்து பலிபீடத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு இரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு மறுபடி பெத்தேலுக்கு நேராய் புறப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஒரு காரியம் ஜெயமா இருப்பதா, முடிவு மகிமையா இருப்பதா வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.